கிரேஸ்ஃபுல் சங்கீதா மேம் அவர்கள். ஹலோ, தேங்க்யூ கேபி, வெல்கம். இந்த அரங்குல நிறைய பேர் இருக்கீங்க, பட் எல்லாரும் விட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒரு நபர் நான் தான். ஏன்னா ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ்ல ஒரு படம் பண்ணி அதோட லான்ச்ல நான் இருக்கிறது வந்து இன்னும் என்னால நான் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், நம்ப முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரிவன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஜானர் அது. ஸோ நான் பண்ணுவேன்னு என் மேல நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமா ரொம்ப கம்ஃபர்டபுளா அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்தாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். God bless you. என்னோட இந்த ஹோல் டீம், காளிதாஸ் 2 டீமுக்கு என்னோட நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்லாம் தன்னாட்டா இருப்பேன். நைட்டு முழுக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் எப்பவுமே ஆக்டிவா இருப்பார் சுரேஷ் சார் எல்லாம். சரி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியா முயற்சிக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நீங்க ரீச் ஆகுங்க சென்னையில ரொம்ப கஷ்டமாச்சு. நான் பஸ்ல ஏறி போய் கோயம்பேடுல இருந்து வீட்டுக்கு போயிடுவேன். நிறைய அது ஷாக்ட். அப்படியே ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான உங்களோட ஒர்க் பண்ணது நான் விச் ஐ டிட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனா ஸ்கிரீன்ல வந்து நம்பவே மாட்டாங்களா, நான் மாசா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஆன் ஸ்கிரீன். எனிவே அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அவங்க, அந்த கேரக்டர் இருக்கும். So such a sensible actor she is. So it was very nice working with you. And Abhamudi is a sweetheart. என்னன்னா நான் வீட்டுல இருந்து வெளியில போறேன்னு அப்படின்ற ஃபீலே இல்லாம வீட்டுல இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப கேஷுவலா she used to share her experiences. ரொம்ப கேஷுவலா வீட்டுல நம்ம கூட எல்லாரும் எப்படி பேசுவாங்க அப்படிதான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் ஒரு முதல் படம் தான், அந்த ஃபீல்டே எனக்கு இருக்கு. ஜென்ரலா அந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மியூசிக்கே இல்லாம பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்லு கொடுக்கும். அதுல எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்ல நான் இதை பண்றேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுத்தேன். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை 10th ஏப்ரல்ல இருந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சும்மா வீட்டுல இருந்து நம்ம கமெண்ட் எடுக்கிறது வேற, பட் தியேட்டர்ல போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பத்தி பேசுறது வேற. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி. சூப்பர். நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட முடியுமா? எல்லாரையுமே ஸ்வீட் ஆர்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்க எங்களுடைய ஸ்வீட் ஆர்ட், எஸ்பெஷலி 90s கிட்ஸ். ஸோ கம்பேக் கொடுத்துருக்கீங்கல்ல, 25 years ஆச்சு. எதுக்கு காணாம போனீங்க ஃபர்ஸ்ட்? வாலே கீக்கே நானெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று போயிருக்கேன். சரியான வேலை கீக்கி பயந்துட்டே ஸ்டேஜ் மேல ஏறணும் அதாவது சொல்லுவாங்களே. நான் எங்கேயும் போறேன், நான் சினிமால தான் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சினிமால இருந்ததுனால எனக்கு சினிமா விட்டு வெளியில போன ஃபீலிங் எப்பவுமே இல்லை. நான் சினிமால தான் இருந்தேன். கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் நிறைய இருந்ததுனால லேட்டா வந்து. சூப்பர். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க காளிதாஸ் 2. இன்னுமே மறக்காம ரசிகர்கள் உங்களை மனசுல வச்சிருக்காங்க. அது எஸ்பெஷலி வந்து அந்த சாங் இருக்குல்ல மேம்,
சொல்லாமலே யார் பார்த்தது பாட்டில இருந்து குட்டீஸ் வரைக்கும் அவ்வளவு ரசிச்சாங்க. சோ எனக்காக ஒரு வாட்டி அந்த சாங் இப்ப நாங்க ப்ளே பண்ணுவோம். ஒரு அழகான உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா அது அப்படியே வைரல் கண்டென்ட் ஆயிடும். ஓகே, போடுங்கப்பா மியூசிக். அது எப்படி ஃபர்ஸ்ட் பிளான் வந்து நன்றி சொல்றதா இருந்துச்சு. சரி கடைசி ஈஸியா நன்றி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். இதில் மைக் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஏன்னா டைரக்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விழாவில் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா அது நன்றி சொல்ற விஷயமா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நன்றி சொல்றதா தான் அமையும். ஸோ காளிதாஸ் 2 இதோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி. அது இப்போ ரஞ்சித் சார் கிளம்பிட்டாரு. ஆக்சுவலாக அவர் இருந்தாருன்னா அவர் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதாவது 26 செப்டம்பர் 2014 நான் ஒரு ஹீரோட்ட போய் முதல்ல ஒரு கதை சொன்னேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அவர் என்ன பண்ணாரு, அந்த கதை எனக்கு பிடிக்கல, ஏன்னா வந்து டெம்ப்ளேட்ல இல்லை அப்படின்னாரு. இன்னும் ஒரு வருத்தமா இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு தான் மெட்ராஸ் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஈவினிங் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னா நமக்கு இல்லை, நம்ம என்ன நினைச்சிருக்கிறோமோ அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த மெட்ராஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நம்பிக்கையா அது இருந்துச்சு. அங்கிருந்து தான் ஆக்சுவலா அங்கிருந்து வந்துட்டு தான் இந்த காளிதாஸ் 1க்கான கதை ஆரம்பிச்சது. ஆக்சுவலா சிவா சார் வரல, காளிதாஸ் 1ஓட தயாரிப்பாளர் அவர் தான் முதல்ல அந்த காளிதாஸ்க்கான ஒரு ஐடியாவை கொடுத்து அந்த பிரான்ச்சைஸியை வந்து கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இருந்தாரு. அவர் தான் வந்து நாளை இயக்குனரோட கிரியேட்டிவ் ஹெட் அவர். ஸோ அவர் வரல, மிஸ் சிவா சார் அவர் தான் அங்கிருந்து அந்த ஒரு பயணத்தை வந்து தொடங்கி வச்சாரு. ஸோ அங்கிருந்து காளிதாஸ்ன்ற ஒரு பயணம் ஒரு பிரான்ச்சைஸி அவ்வளவு தூரம் வந்திருக்கு. காளிதாஸ் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது வசூல் ரீதியாகவும். நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல 2019 வந்ததுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து காளிதாஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படங்களுக்கான வாய்ப்புகளும் பெரிய நடிகர்களோட பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுக்கான கதைகள் போயிட்டு இருக்கும்போது கோவிட் வந்துச்சு. ஸோ 2 வருஷம் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆச்சு. ஸோ நம்மளோட எல்லா ஈக்குவேஷன்ஸும் மாறிச்சு. நம்ம வந்து ஒரு 3 வருஷம் பழைய இயக்குனராக ஆயிட்டோம். ஸோ புதுசாக வாய்ப்புகள் மறுபடியும் தேடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ தொடர்ந்து வந்து நான் விஜய் சேதுபதி சாரோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவரை சந்திக்கும் போது ஒரு கதை சொல்றதுக்கான சந்திக்கும் போது அவர் சொன்னது, அப்போ உடனடியாக அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை, எல்லாம் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு வந்து பெரிய படம் பண்ணணுமா இல்லை நல்ல படம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாரு. சினிமாக்கு எதுக்கு வந்தேன். காளிதாஸ் 2 இந்த பயணத்தை வந்து தொடங்கி வச்சது வந்து பழனியண்ணன் தான். பழனியண்ணனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நன்றிலாம் சொல்ல முடியாது அவருக்கு. ஆனா அவர் தான் தொடங்கி வச்சாரு. ஸோ இது அது போக முக்கியமான 2 பேர் இல்லை காளிதாஸ் 2 நடக்கிறதுக்கான. ஏன்னா செந்தில் சார் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு கான்சியஸா இருப்பார். எல்லாத்தையும் சரியா பண்ணணும் அப்படின்னு, சரியா வருமான எப்பயுமே ஒரு 2-3 செக் வச்சிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி போனா தான் நடக்கும் அப்படின்றது. அப்போ செந்தில் சாருக்கு கான்பிடன்ட் கொடுத்து இந்த காளிதாஸ் 2 ஓகே பண்ணது 2 பேர். ஒன்னு வந்து நாராயணசாமி சார், இன்னொன்று வந்து சேவன். 2 பேருக்கு தான் வந்து என்னோட நன்றி. அவங்க 2 பேர் தான் சாருக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுத்து இதை பெருசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அங்க இருந்து ஒரு பயணம் தொடங்குச்சு. காளிதாஸ் 2ல வந்து கேஸ்ட் அண்ட் கிரூ எல்லாரும் வந்து வெளியில இங்க சிரிச்சு பேசினாலும் எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு தெரியும். ஆமா, ஏன்னா ஒரு எப்பயுமே நைட் ஷூட்ஸா இருக்கும், ஒரு அபார்ட்மெண்ட்ல பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்கும். ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூல்ல பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நைட் ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு காலையில 6 மணிக்கு போவோம். ஒரு தடவை ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த மதியம் 2 மணி வரைக்கும்லாம் ஷூட் போச்சு. ஸோ எல்லாரும் வந்து அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு நல்ல படைப்பா இது வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. அதுல நன்றி சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா வந்து எங்க அண்ணன் ஜெயலண்ணன், காளிதாஸ் 1லையும் சரி காளிதாஸ் 2லையும் சரி அப்படி சொல்ல முடியாது. அவர் என்னோட இயக்குனர். நான் சினிமாக்குள்ள வரும்போது கையை பிடிச்சி கூட்டு வந்தவர். ஜெயலண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த த்ரில்லர் படங்கள் பண்றதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட டிஸ்கஷன்ஸ் என்ன டிஸ்கஷன்ஸா இருக்குன்னா, நான் வந்து ஆக்சுவலா 12 ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன். 12 ஷார்ட் பிலிமும் காமெடி படம். நான் காமெடி படம் பண்ணணும்னு இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து சூழ்நிலையின் காரணமாக த்ரில்லர் படம் ஆயிடுச்சு. என்னோட ஷார்ட் பிலிம்ஸ் எதுலையுமே ஒரு ரத்தம் கூட இருக்காது. இங்க முதல் படம் பண்ணும்போது முதல் ஷாட்டை மாடி மேல கீழே போட்டு ஒருத்தர் கொலை பண்றதா தான் இருந்துச்சு. டிஸ்கஷன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, யாரை எப்படி கிரியேட்டிவா கொலை பண்றது அப்படிதான் இருக்கும். அண்ட் எங்களோட டிஸ்கஷன் எல்லாம் அதாவது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அரவிந்த், என்னோட ரைட்டர், கோ டைரக்டர். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷமா என்ன சொல்றது, ஒய்ஃபோட பேசினதை விட அதிகமா வந்து அரவிந்தோட பேசினதான் இருக்கும்.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப எமோஷனலான உண்மையோட ஓகே தேங்க்யூ. இல்லை பரவாயில்ல. ஓகே ஒரு இது இவ்வளோ பெரிய மேடையை கொடுத்த செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் மிக நன்றி. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சாரி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து என்னோட வாட்ஸ்ஆப்பர் வினா சார். நம்ம கனவு காணும்போது நம்ம கனவு தாண்டி பிடிக்க ஒரு 2 பேர் வேணும். அந்த மாதிரி வினா சார் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரும்போது நம்மள கூடவே இருந்து சப்போர்ட் பண்ற என்னோட ஒய்ஃப் அண்ட் என்னோட பசங்க. ஏன்னா நான் சினிமாக்காரன் இல்லை, ஆக்சுவலா நான் எம்என்சியில ஒரு பெரிய ஒரு வேலையில இருந்தேன். எனக்கு சினிமா கனவுக்காக நான் தூக்கி போட்டு வந்தேன் அடுத்த நாள் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, செட்டில்டு லைஃப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டில் லைஃப்ல இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வருவாங்க. அது மாதிரி அடுத்த நாள் இல்லை எனக்கு சினிமா வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரேன். அப்ப நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஃபேமிலி அண்ட் வெரி எமோஷனல் டைம் அண்ட் வெரி சாரி அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். இருங்க சார், செந்தில் சார். கண்டிப்பா இல்ல இந்த கண்ணீருக்கு பின்னாடி அவ்வளவு ஒரு வேதனை, அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு கஷ்டங்கள் தெரியுது. ஏன்னா இந்த எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான பிலிமா இருக்கும், நீங்க எந்த அளவுக்கு இமோஷனல் ஆறீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க ஒய்ஃபுமே இமோஷனல் ஆறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அண்ட் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும் ஸ்ரீ செந்தில் அவர்களும். ஏன்னா அவரோட உழைப்பை நான் 4 இயக்குனர்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு டேலண்டட். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான பிலிமா இருக்கும். கேப்பே விடாம இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணும் ஸ்ரீ செந்தில். தேங்க்யூ சோ மச். எல்லோருக்கும் வணக்கம். செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள், நாராயணசாமி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இணைஞ்சு கூட வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பைசன் ஒரு பெரிய வெற்றி படமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் அவங்களோட சேர்ந்து நான் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ஒரு நண்பர்களாக என் கூட வந்து சேர்ந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சில கால டைம் வந்து சினிமா பற்றி நாங்கள் தொடர்ந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில் என்னுடைய குழுவில் அவங்களும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் இந்த படம் பார்த்துட்டேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 3 ஃபீமேல் லீட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சங்கீதா மேம், அப்புறம் பவானி, அபர்ணா எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பரத் சாரும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர். அது ஸ்டேஜ் பண்ண விதம், அப்புறம் அந்த கதை சொல்லப்பட்டது என்னன்னா, இப்போ ஒரு சிறை எடுத்துக்கிட்டோம்ல, சிறை வந்து சமீபத்தில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஒரு சின்ன கண்டென்ட் தான். டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருமே டெக்னீஷியன் வந்து ரொம்ப ஒரு அந்த படத்தை வந்து ரொம்ப கிளியரா வந்து மக்கள் கிட்ட சொன்ன விதம் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த படமும் அப்படி ரீச் ஆகுன்னு நான் நினைக்கிறேன். அஜய் கார்த்திக் ரொம்ப இன்டென்ஸா இருந்தது உங்களோட ஆக்டிங் அண்ட் உங்களோட லுக் அண்ட் உங்களோட பிரசன்ஸ் அண்ட் டெஃபினட்டா அது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு தெரியல, ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்க வந்து நடிச்சிருக்கிறீங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அண்ட் சாம்சியஸ் உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூஸ் பண்ண அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டூன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க்கா இருக்கு. அந்த கடைசி வரைக்கும் வந்து நம்மளை ஹோல்ட் பண்ணுது, அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுது. அண்ட் அந்த படம் கிரைம் த்ரில்லர் லெவலுக்கு வந்து நிச்சயமா ரொம்ப நல்ல படமா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாகவும் அது இருக்கும். பெரிய வெற்றி படமா அந்த படம் வந்து அமையும். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் சின்ன படங்களை வந்து மக்கள் நிறைய விரும்பி பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க, நிறைய கொண்டாடுறாங்க. அண்ட் அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் சப்போர்ட்டும் பண்றாங்க.
ஏன்னா சில டிஃபரன்ஸ் இருக்கு, சில படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன படங்கள் தொடர்ந்து மக்கள் பெரிய ஆதரவு தராங்க. குறிப்பா நேற்று ரிலீஸ் ஆன யூத் வந்து கிடைக்குது. அந்த நம்பிக்கை காளிதாஸ் 2லயும் வந்து தொடரணும். இந்த படத்தை வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு கதை மேல நம்பிக்கை வச்சு அண்ட் வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்ததுக்கு வந்து நன்றி. அந்த டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்கான, ரொம்ப என்கேஜிங்கான ஒரு கிரைம் த்ரில்லரா கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புறேன், வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. நிறைய பாயிண்ட்ஸ் அப்படியே பக்காவா சொல்லியிருக்கீங்க. இப்ப வர அந்த அப்கமிங் டைரக்டர்ஸ், நிறைய புது புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எப்பவுமே நம்ம ட்ரெண்ட் நோக்கி போகக்கூடாது அப்படிதான் நினைப்பேன். இப்போ வந்து யூத் இப்போ என்னன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுவா அப்படின்னு தெரியல. கண்டென்ட் பேஸ் பண்ணி இப்போ நிறைய சின்ன படங்கள் வரப்ப வந்து இப்போ சிறை மாதிரி, இப்போ காளிதாஸ் மாதிரியான படங்கள் வந்து டிஃப்ரெண்டா வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இப்போ கணத்தை காணும் கூட வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிரபு சார் வந்து வந்துருக்காரு. அண்ட் வந்து ஸோ என்னன்னா ட்ரெண்டை நோக்கி போகாம நம்முடைய கிரியேட்டிவ் அந்த மக்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில நம்ம நினைக்கிற ஸ்கிரிப்டை ரொம்ப கான்பிடென்ட்டா உருவாக்கினா டெஃபினட்டா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நானும் அப்படின்னு தான் அந்த அட்டகத்தின்ற படம் வந்து ட்ரெண்ட், அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு படம் எடுத்து ஜெயிச்சு உள்ள வந்தேன் தான் நானு. ஸோ அவங்களோட கிரியேட்டிவ் பலத்தை ஸ்ட்ராங்கா நம்பினாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். எனக்குமே போல்ட் அண்ட் பிராங்கா பேசக்கூடிய ஒரு டைரக்டர் நீங்க. அண்ட் இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து போலீஸ். அண்ட் உங்க படத்துல போலீஸ்க்கு என்னைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லையா? எப்பவுமே போலீஸ் ஓகே, போலீஸ் பெருசா என் படத்துல இல்ல. அதனால வந்து போலீஸ் வந்து ரொம்ப முக்கியமானவதான் தமிழ் சினிமாவில. உங்க இதுல போயிட்டு எதிர்பார்க்கலாம் சார்? தெரியலையே எனக்கு, நான் என்ன போலீஸ் வச்சு நான் அந்த கதையை எழுதல. எப்ப அது வரும்னு எதிர்பார்க்கலாம்? வரும், ஆனா கொஞ்சம் பிரச்சனை பாதிக்கு தர மக்கள் பக்கத்தில் தான் நாங்க நிற்போம். அதனால டெஃபினட்டா அந்த சைட்ல இருந்து தான் பார்ப்போம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல காலர்களும் இருக்கிறாங்க. அண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான் ஏற்கனவே சிறையில கூட அதான் சொன்னேன். காவல் நிலையங்கள்ல ஒரு சாமானிய மனிதன் போயிட்டு நின்று பேசுற அளவுக்கான ஒரு சுதந்திரமோ விடுதலையோ இல்ல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற அச்சமற்ற உணர்வோ இங்க இல்லை. அதாவது ரொம்ப சாதாரணமா நம்ம எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நிறைய முடியாது. அப்படி ஒரு பெரிய இடைவெளி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. மேபி அது குறைஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ. நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க, பாயிண்ட் டு பாயிண்டா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ரஞ்சித் சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி. நிறைய பேர் வந்திருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அஜய்க்கு நான் இந்த டைமில் நான் கன்கிராட்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு, ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்குது, அதுவும் நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே இந்த வைபா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாமல் எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே அவர் டைரக்டர் என் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் பண்ண முடியலை. அவருடைய கதையை சொல்கிற விதமும் சரி. இப்போ வழக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்லை ஒரு கொலை, யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், இல்லை ஒரு சைக்கோ கில்லர் எவனோ ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம தேடி போகிறோம். ஆடியன்ஸை வந்து இவனா இருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டு கடைசியில் இவன் இல்லை அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னாக இருக்குது தமிழ் சினிமாவில். பட் அது கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அதுலேருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில் கொண்டு போயிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் சின்ன அப்பப்போ கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது இப்பெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் நிறைய படங்கள் என்னோட. என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நல்ல படங்கள் எனக்கு வருது. இப்போ எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு, அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போது அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால் இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன் எழுதுனேன்லாம் சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ப்ளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்கள் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்னா அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஒருத்தங்க வந்து ஒரு வெற்றிக்காக வந்து அவர் நடிக்கிற படங்கள் நிறைய இன்புட் போடுறாரு, நிறைய எஃபர்ட் போடுறாரு. பட் அது வந்து ஒரு சக்ஸஸாக போய் ரீச் ஆகும்போது தான் மக்களுக்கு வந்து அது தெரிய வரும் இவரோட எஃபர்ட். ஸோ இந்த படத்தில் அவரோட எஃபர்ட் எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் நான் நம்புறேன். இதில் ஒரு பாட்டில் ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் பண்ணது ரொம்ப, ஸோ உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சங்கீதா மேம் அவங்க கூட எனக்கு அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம இருக்கும்போது நம்ம பார்த்தது, அதுக்காக நான் சின்ன வயசுல இல்லை. ஓகே, எனவே அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். இதில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடையும். ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து இங்கே பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ இருக்கணும் அப்படி தான் ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ முன்னாலெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஃபெஸ்டிவலுக்குனா ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தால் தான் போய் பார்ப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோவெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு தான் போகிறாங்க வழக்கமாக இப்போ நடந்துட்டு இருக்கிறதுல. அதனால படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படமா இருக்கும். திங் மியூசிக் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் இந்த ஆடியோ அவங்க பண்றாங்க. ஏன்னா ஒரு என்னதான் நம்ம பாட்டு பண்ணாலும் என்னதான் ஒரு இது பண்ணாலும் அதை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ஸோ திங் மியூசிக்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு அவங்க எடுத்து பண்ற ஒர்க்குக்கு. ஸோ இந்த படம் அவங்க மூலியமா வர்றதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமா ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், தேங்க்யூ. ஒரே நிமிஷம், ஒரே ரிக்வெஸ்ட். இந்த சாங் எங்க பார்த்த மின்மினி பெண்ணே நீங்க உங்க வாய்ஸால இங்க லைவா கேட்க ஏதாவது வாய்ப்பு 2 லைன் மட்டும் பாருங்க. Thank you.